ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் போடலாம். நான் பேசுகிற வேட ரூடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் போடலாம். இங்கே பாருங்கடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஹவுஸில் ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் இருந்துச்சு. அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, அதனால தான் 2 days கிட்ட வீடியோஸ் போட எதுவும் முடியல. ஓகே ஆடம், அப்புறம் இங்கே பாருங்கடா, இப்போ எப்படி நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகே, இப்போது நம்ம டேயும் அந்த பிளேஸில் ஆப்போசிட் பிஸ்னஸ் பார்ட்னரோட டாக்டருமே பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ரொம்ப ஃப்ளீட்டியாகவே பேசிட்டு டே கிட்ட ஒரு ட்ரிங்க் கிளாஸை கொடுத்து, இந்த ட்ரிங்க் கிளாஸை ஸ்கிப் பண்ணி குடிக்கிறியா டே, நம்ம 2 பேரும் இந்த பிளேஸில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமாங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளீட்டியாகவே பேசிட்டு டே கிட்ட ஒரு ட்ரிங்க் கிளாஸை கொடுத்தா, இந்த மாதிரி கொடுக்குற இந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே அந்த ட்ரிங்க் கிளாஸை வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா. அந்த மாதிரி குடித்தான். அப்புறம் அந்த கேர்ள் டே பக்கத்துலேயே க்ளோஸாக உட்காந்து டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போடுறது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு கப்பல்ஸ் இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, அந்த பொசிஷன்லேயே டே பக்கத்தில் உட்காந்துருந்து டேயோட பாடி அங்கங்கே டச் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டே கிட்ட அந்த கேர்ள் பேசிக்கிட்டே டேயை டான்ஸ் ஆடலாமாங்கிற மாதிரி கூப்பிட்றான். அந்த மாதிரி கூப்பிட்டா, சிம்மினாடா போடா எதுக்குடா பக்கத்துலேயே ரூடான ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருக்கேன்டா, நான் இதை விட இந்த கேர்ள்கிட்ட ப்ளே பண்ணுற மொமெண்ட்டை பட்டு காண்டாயிட்டானா, அவன் உன்கிட்ட வந்து லவ்வை சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அப்பப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்சி மூவ் ஆன் பண்ணேன். அந்த கேர்ள் கூட எழுந்து அங்கே நிறைய பர்சன்ஸ் டான்ஸ் ஆடுவாங்களா, அவங்க கூட சேர்ந்து டேயுமே கப்பல் டான்ஸ் ஆடுவாரா. இந்த மாதிரி ஆடுனா அந்த கேர்ள் இனிமேல் நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ப்ளே பண்ணுறா. இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மொமெண்ட்டு டேக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகி தங்கிட்ட ஃபைட்டுக்கு வரணுங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே அந்த கேர்ள் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை பார்க்க லாராவுக்கு செம்ம காண்டானம். ஜங்குக்கு அடுக்கு மேலே கோவம் ஹைப் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி கோவம் ஹைப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் தான் ஜங்குக் பக்கத்தில் இருக்க பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பக்கத்தில் தானே டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு கேட்குற மாதிரியே நம்ம 2 பேரும் வேணா மேரேஜ் பண்ணிக்கல மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்படி மேரேஜின்னு சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு டான்ஸ் பண்ணிட்டு இருந்த நம்மட்டே டான்ஸை பிரேக் பண்ணா, ஏன் பிரேக் பண்ணுறட்டையா, நான் ரொம்ப இயர்ஸாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உன் மேலே ஒரு குட்டி க்ரஷ் வேறு இருக்குது, நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸாக இருக்கிற நம்மளோட கம்பெனி அப்புறம் ஒரே கம்பெனி ஆயிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பேசுகிற மூமெண்ட்டில் லாரா காண்டாக்கி என்ன திமிரடி டான்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் டேயை மேரேஜ் பண்ணுற அளவுக்கு பேசுவேங்கிற மாதிரி கோவத்தில் அப்படியே எழுந்து வந்து அந்த கேர்ள்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம். அந்த கேர்ளை பிடிச்சி நம்ம ஜங்குக் தள்ளி விட்டுட்டு எவ்வளவு திமிருண்டா, மேரேஜ் பண்ணிப்பியா நீ, மேரேஜ் பண்ணுறதாண்டா வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை போய் மேரேஜ் பண்ணு, தேவையில்லாமல் இங்கே வந்துருந்து மேரேஜை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போனோம். யார்டா நீ தேர்ட் பர்சன்ட், இந்த மாதிரி என்னையை பிடிச்சிட்டு அல்றா, உனக்கு எவ்வளோ திமிர் அப்படிங்கிற மாதிரி திட்டுனோம். டேக்கு கோவம் வருது. இருந்தாலுமே ஹேய் என்னடி என்ன அதிகமாக கட்டுற, அவன் என்னோட ஹஸ்பண்ட்ரி, ஹஸ்பண்டை ஏன் முன்னாடியே மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னால் உன்னை பாட்டுட்டு சும்மாவாடி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா இந்த வேறு தானே நம்ம டேக்கி வேணும். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணபடி அப்படியே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சொன்னால் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் அந்த கேர்ள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசினியா அப்படிலாம் பேசினி மாதிரி ஃபிலிட்டியாக பேசியிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்லாம் டிங்காக்கி செம்ம காண்டாக்கி ஹக் பண்ணியிருக்காண்ட ஹக்கை பிரேக் பண்ணி டேக்கு ஒரு ஸ்லாப்பு. என்ன பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவகிட்ட ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கியா, மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவள் தான் கேட்குறால மேரேஜ் பண்ணு, எதுக்காக்கடா என்ன ஹவுஸ் அரசில் இப்போ வச்சுருக்க, மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி தானடா வச்சுருக்க, என்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இத்தனை கேர்ள்ஸ் கூட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை நான் பார்க்கணும், நான் ஹேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு என்ன நீ கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக நம்ம ஜங்குக் டேயை கூட விட்டு வைக்கல. டேக்கு நல்லா பனிஷ்மெண்ட்டு, ரொம்ப ஹேட் ஆகிற அளவுக்கு திட்டிட்டு இதான் நீ லவ் பண்ணுற பர்சன்ட்டை இப்படி தான் வச்சுப்பியா, என்னை எப்படிலாம் பெயின்படுத்தலாம், என்னை இப்படி தான் ஹேட் ஆக்கலான்னு
ப்ரூஃபாக இருந்து பிளான்லாம் வேறு பண்ணுறியாங்கிற மாரி திட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு வேகமாக பேர் வேறு அந்த மாதிரி போனால் இந்த பிளானை போட்டு கொடுத்தது யார்டா அப்படிங்கிற மாரி நம்ம திரும்பினா டே மச்சான் அவன்டா அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டு சொன்னாம்லடா அந்த ஒரு வேர்டுக்காக ஹரி உன்னை நான் ஃப்ரீ பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி திட்டிட்டு பண்ணும்போது செம்ம காண்டாக்கி செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறாரு. அதோட அவரோட கண்ட்ரோல் மட்டும் இழக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் பண்ண பொசிஷன்லேயே நேராக ஹவுஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவர் வர அந்த மாதிரி வேண்டாம். ஜங்குக் ஆல்ரெடி ஹவுஸில் தான் இப்போ இருக்கிறாரு. கோவட்டிலே டேயோட பெட்டில் உட்காந்துருந்து இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்குமா, என்ன லவ் பண்ணுறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எல்லாமே நீதானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேர்ள் கூட அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம போட்டியில் நிற்க கூட முடியாமல் ஃபுல் ரியாலிட்டியாக அந்த பொசிஷன்லேயே ஜங்குக் திட்டுனது பேசினது அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே அந்த ரூம்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாக்கி அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பெட்டில் படுத்தேன். அந்த மாதிரி பனிஷ் பண்ணி திட்டிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளோ கூலாக ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டல்லாடின பொசிஷன்லேயே கரெக்டாக ஜங்குக் கிட்ட வந்து நின்றுட்டு ஜங்குக்கோட ஃபேஸே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கு மொத்தமாக நம்ம இக்னோர் பண்ணபடி பட்டிருந்தோம். அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக ஹோவர் ஆகுவார். அந்த மாதிரி ஹோவர் ஆனோம். ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணால் ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. ஏண்டா என்ன பண்ணுவான் அவன் அந்த பிளேஸில் என்னம்மா என் பாய் ஃப்ரெண்டு என்னோடய ஹஸ்பண்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசி என்னை பனிஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பக்கத்தில் வந்தால் என்னடா பண்ணுறன்னுட்ருக்க. என்னடா பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் தானே, உன் பாய் ஃப்ரெண்டு தானே, நான் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்ன வேணாலும் நான் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி பேசினா ட்ரிங்க் பண்ண போட்டியில் வளராதட்டே ஒழுங்கா என்னை விட்டு மூவ் ஆனாகி தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திட்டு வரணுமே திட்டுனா அந்த மாதிரி பேசினல்லடா என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுல்ல, இருந்து ஏன்டா இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்க, ஃபீலிங்ஸ் இல்லாமலையாடா என்கிட்ட அந்த மாதிரி பேசுவேன், என்கிட்ட உன் ஃபீலிங்ஸை சொல்கிறதுல உனக்கு என்னண்ட ஈகோ உனக்கே அப்படி ஈகோ வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கோட நெக்கு அப்படி பயங்கரமாக பைட் பண்ணா அங்கே என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ என்னை ஃபுல்லாக லவ் பண்ணுற, ஹார்ட்டில் நான் இருக்கேன்ட்டு, அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு நர்வஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக நம்மகிட்டே பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணுவார். அந்த மாதிரி லிக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு பயம் வந்து தள்ளிப்போ, நான் தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை எதுவும் பண்ணாத என்ன பண்ணுறேன், என்கிட்ட ப்ளே பண்ணிடுறதுட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கட்டிட்டு அந்த லாக் பண்ண மூமெண்ட்லேருந்து பிரேக் ஆக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் பட் நம்மகிட்டே இன்னும் க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஏன் பேபி இந்த மாதிரிலாம் கட்டுற, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கிற மாதிரியே கட்டுற பற்றியா, இதை பார்க்க சொல்ல தான் உன்னை இன்னும் ஏதாவது பண்ணணும் போலயே தோணுதுங்கிற மாதிரி பயங்கரமாக லிப்பை பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்பை பைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பெயின் தாங்க முடியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் இந்த மாதிரி பயங்கரமாக லிப் பைட் பண்ணபடி ஜங்குக்கோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஜங்குக்கோட பாடியை ரப் பண்ணா என்ன பண்ணுறது, என்னை விட்டுரு, நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன் தப்புதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பைட் பண்ணுறத பிரேக் பண்ணால் என்னை எதுவும் பண்ணாத, நான் இனி எதுவுமே உன்னை பற்றி பேச மாட்டேன், என்கிட்ட ப்ளே பண்ணிடாத நீ அப்படிங்கிற மாதிரி ஆள் வர அந்த மாதிரி அழுதான். ஏன் பேபி எப்போ பண்ணிட்டாலும் இப்படியே அழுதுட்டுருக்கேன், கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன், ஃபுல்லாக ப்ளே பண்ணுவேன், நான் மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன். ஆனால் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சொன்னால் நம்ம ஜங்குக் பயத்துலேயே யோட ஐஸை நோட் பண்ணால் உன்னோட மொத்த பர்மிஷனோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்லேயே அப்படி பேச வச்சபடி
ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுவார். ஃப்ளாட் ஆனபடி ஃபுல்லாக மயங்கின அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்புறம் தான் லைட்டாக உயிரே வருது. உயிரே வந்து நம்ம டே வந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ க்ரிப்பு அந்த லாக் பண்ணியிருக்காருல அந்த க்ரிப்பை இன்னும் பிரேக் பண்ணல. அவ்வளோ க்ரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ க்ரிப்பை பிடிச்சிட்டு அவருக்கு மேலே ஓவரானபடி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குமே வேறு வழி தெரியாமல் அப்படியே அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் டே தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. இப்படி எழுந்தா ஜங்குக்கு மேலே ஓவராக இருக்கிற பொசிஷனை பார்த்தும் ஜங்குக்கோட ஷார்ட் நேற்று கொஞ்சம் ரூடாக நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணியிருப்பார்ல, ஹேண்ட்ஸ்லாம் வச்சு பாடியெல்லாம் ரப் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் ஷார்ட்லாம் கொஞ்சம் அங்கே இங்கேயுமா கொஞ்சம் ஷார்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ நைட்டு ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிட்டோம் உங்களுக்கு ஜங்குக்கு அப்போ நைட்லாம் கத்திருப்பானே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட டக்குன்னு எழுந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை தட்டுறாரு. இந்த மாதிரி தட்டுனா ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே பட்டுட்டு என்ன பண்ண போகிறட்டே அப்படிங்கிற மாரி கேட்டுனா ஒன்றும் இல்லை நேற்று நைட்டை விட ஹாஷாக ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன ஹாஷாக எதாவது ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறான் ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே வந்து ஒரு மாதிரி பதட்டத்துலேயே கேட்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நீ மட்டும் இல்லை அங்கேருந்து போ நல்லா சொல்லு ஜங்குக் நான் எதுவும் பண்ணலல்ல நான் எதுவும் ட்ரிங்க் பண்ண போட்டியில் எதுவும் பண்ணலானுங்கிறோம்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக திட்டுறது இந்த மாதிரி திட்டுனா டைமே அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போனோம். ஜங்குக்கு அப்படியே ரிலாக்ஸாக பெட்டில் படுத்தபடி நேற்று நைட்டு சொன்ன அந்த வேர்டு தான் உன்னோட மொத்த அக்ஸப்பையும் வாங்கிட்டு தான் நான் உன்கிட்ட ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுவேன். அது வரைக்கும் நான் உன்கிட்ட க்ளோஸாக கூட வரமாட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டையே திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த பாக்ஸை வந்து நோட் பண்ணுறாரு. பாக்ஸ் எப்படி வெளியே வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று ஸ்ட்ரகிள் பண்ண மூமெண்ட்டில் எப்படியோ பில்லோ விட்டு வெளியே வந்துட்டுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த செயினை அங்கிட்ட இங்கிட்டுமா நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்டுமா நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்துகிட்டே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக் ஷார்ட் பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அந்த செயினை இன்னும் அவரோட ஹேண்ட்ஸ்லேயே தான் வச்சுருக்காரு. ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற ஷார்ட்டில் ஃபேனில் அப்படியே ஃபேனுக்குள்ளே வச்சுட்டு ஸ்கூலுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாரி கீழே இறங்கி வந்தான். இப்போது நம்ம டேடா நான் கம்பெனிக்கு போகிறேன் நீ மாம் கூட போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜிமினா ஹாரி 3 பேருமே கம்பெனிக்கு போனோம். ஜங்குக்கும் டேயோட மாமும் தான் ஸ்கூலுக்கு வராங்க. இந்த மாரி ஸ்கூலுக்கு வந்தோம். இப்படி ஜங்குக்கு ஸ்கூலுக்கு வெளியே வர சொல்ல கீழே ஒரு திங்ஸ் ஸ்கூலுக்கு உள்ள ஒரு திங்ஸ் கீழே விழுந்த மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு குனிஞ்சு எடுப்பார். அந்த மாதிரி எடுக்க சொல்ல அந்த செயின் வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி செயின் விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்டால் அது ஒன்றும் இல்லை டே எனக்காக வாங்கி கொடுத்தாருங்கிற மாரி இப்படி சொல்லிட்டு டக்குன்னு அதை மறுபடியும் எடுத்து பேன் பாக்கெட்டில் வைக்க போனால் அவன் வாங்கி கொடுத்தானுங்கிற இது அப்படியே பேன் பாக்கெட்டில் வைப்பேன் நெக்கில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த செயினை அப்படியே வாங்கிட்டே விடாமல் ஜங்குக்கோட நெக்கில் மாட்டி விட்றாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோ அப்படின்னா கீழே விளையாடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக கொண்டு ஸ்கூலில் விட்ருவாங்களா. அந்த மாரி ஸ்கூலில் விட்டா சுகாடா நேற்று நீ அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியே இதை விட்டு ப்ராப்ளம் பண்ணாரா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ட்ரிங்க் பண்ண போட்டியில் என்னெல்லாம் பண்ணார் என்கிட்ட ப்ளே பண்ணார். அப்புறம் ட்ரிங்க் பண்ண போர்டில் நான் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டேன். உன்னோட அக்செப்ட் மட்டும் எனக்கு வேணும். உன்னோட மொத்த அக்செப்டில் தான் நான் உன்கிட்டயே வருவேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டாருங்கிற மாதிரியும் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஜங்குக்கோட நெக்கில் செயின் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்னடா புதுசாக இருக்குது டே வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அப்போ எப்படிடா அது டேயோட செயின் என்னடா அவன் வாங்கி கொடுக்கலனுங்கிற அவனோட செயினுங்கிற அவன் வாங்கி கொடுக்கலடா இது அவன் கழுத்தில் இருந்த செயின் நீ கேட்டோடனே கொடுத்துட்டானா. சுகா சொல்லத்துக்கு முன்னாடி நீ ஏன் அவசரப்படுற அவனோட செயின் கலண்டு விழுந்துச்சு அவன் கவனிக்கல நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வர சொல்ல என் ஹேண்ட்ஸில் வந்து தான் மாம் பார்த்தாங்க. செயினை ஹேண்ட்ஸில் வைக்கிற தொலைஞ்சிரும்னு நெக்கில் மாட்டி விட்டாங்க. ஒரு வேலை பாட்டுட்டாருன்னா நான் எனக்கு தான் இந்த செயின் வேணும்பேன் செயின் கூட எனக்கு தரமாட்டானான்ட்டு அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டான் அதுதான் லவ் பண்ணலன்ப பிடிக்கலன்ப ஆனால் செயின்லேருந்து எல்லாத்தையும் டேட்டை கேட்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் நம்ம ஜங்குக்கு கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சாடா கலாய்க்காட்டா அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி
ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அதேமாரி நம்ம ஜங்குக்கு டேயோட மாமியார் தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போது ஹாலில் நம்ம ஜங்குக்கு ஹாலில் உட்காந்துருந்து ஸ்கூல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லாராவுக்கு தான் ஜங்குக்கு பார்க்க காண்டாகுது. ஏன்னா ஜங்குக்கு இங்கே கவனிப்பே வேறு லெவலுக்கு இருக்குல்ல. டேயோட மாம், ஜிமினோட மாம், ஹாரியோட மாம் 3 பர்சன்ஸுமே நம்ம ஜங்குக்கு ஸ்கூல் ஒர்க்கு பண்ண நம்ம ஜங்குக்கு மில்க் ஷேக் கொடுக்குறது, ஃப்ரூட் கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கவனிச்சிட்டு இருந்தேன். ஜங்குக்குமே சாப்பிட்டபடியே தான் ஸ்கூல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். நல்ல வாழ்க்கைடா, ராஜபோக வாழ்க்கை, நல்லா தான் வாழ்கிற. இந்த பிளேஸில் நான் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த டேயை எப்படியோ செடியூஸ் பண்ணி உன் பக்கம் கொண்டு வந்துட்டலடா. பாரு இன்னும் 2 டேஸ்க்குள்ளே உன் பக்கத்தில் இருக்க டேயை என் பக்கமாக நான் இட்டு வருவேன். அவனை எதையாவது பண்ணி என்னோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேனுங்கிற மாரி எக்கச்சக்கமாக லாரா அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டென்ஷன்லேயே இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட நெக்கில் செயின் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு வேகமாக வந்து அந்த செயினை ஜங்குக்கோட நெக்லேருந்து வெளியே எடுக்கிறா. இந்த மாதிரி எடுத்தா நம்ம ஜங்கு காண்டாகி லாராவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி திரிக்கி வருதுமேட்டு இருக்குன்னா வலிக்க அப்படிங்கிற மாதிரி லாரா கட்டுனா என்ன திமிருந்தா ஏன் ஷர்ட்டுக்குள்ளேயே ஹேண்ட்ஸை விட்டு நீ எடுப்பிடினுங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி வளைக்கி திருப்பி வர என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம 3 மாம்ஸுமே ரொம்ப ஷாக் ஆனால் கம்பெனி ஒர்க்குக்கு போன 3 பாய்ஸஸுமே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. லாராவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு 3 பாய்ஸுமே வேகமாக வேண்டாம். வந்து ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற ஜங்கு, அவள் ஹேண்ட்ஸுக்கு ஏதாவது ஆக போகுது. ஆனால் ஆகிட்டு போகுது. அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் ஷர்ட்டுக்குள்ளேயே கையை விட்டு அதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசினா இதை கேட்க சொல்ல டேக்கே கோவம் வருது. என்ன திமிர் இருந்தால் நீ அவன் ஷர்ட்டுக்குள்ளடி கையை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே கோமாட்டிட்டு ஹேண்ட்ஸ் எதுவும் ப்ராக்சர் ஏற்பட்டு விடு அப்படிங்கிற மாதிரி இப்படி விட்டான். என்னடா பெருசாக பேசிகிட்டு இருக்க, ஏன் அவனோட நெக்கில் எப்படிடா செயின் வந்துச்சு, அது என்ன செயின்னு பார்க்கணுன்னு எடுத்தேன். அது நீ என்கிட்ட கேட்டிருக்கணுடி அது என்னதுன்ட்டு, அதுக்கு நீ என் ஷர்ட்டுக்குள்ளேயே கை விடுவானுங்கிற மாதிரி இன்னும் நம்ம ஜங்கு கோமாக்கி ஃபைட்டுக்கு பண்ணோம். இப்போ அந்த செயின் வெளியே வந்து கிடக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து அந்த செயினை பார்க்குறாரு. இந்த செயின் அதனடா கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்துருந்தா என்ன என் முன்னே வந்து நிற்கிற, இது என்னோட செயினில் இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டேயை பொறிச்சு தள்ளி விட்டுட்டு நேரம் ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி ரூமுக்கு வந்தான். ஏய் ஒழுங்கா சொல்கிறா இந்த செயின் எப்படிடா வந்துட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே நேரம் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படியே போவாரா. இந்த மாதிரி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி போனால் என்னாச்சோ ஏதோச்சனுங்கிற மாதிரி 3 மாம்ஸும் ஜிமினாவும் ஹாரியும் லாராவுமே டேக்குக்கு ஃபாலோ பண்ணப்படியே மேலே வருவாங்களா. இந்த மாதிரி வந்தான். ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாழை லாக் பண்ணப்படி அந்த செயினை அப்படியே ஹேண்ட்ஸில் அந்த டாலர் எடுத்து செக் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த செயின் ஏதோ லாக்கர் மாதிரி இருக்குது. அது லைட்டாக ஓப்பன் ஆனால் அதுக்குள்ளே குட்டி ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. டேக்கு தேவையான அந்த பென்ட்ரைவை அப்படியே எடுக்கிறாரு. அப்பா இது இங்கடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படி எடுத்தேன். ஓ இது நார்மல் டாலர் கிடையாதா, இதுக்குள்ளே எதனா வச்சுக்கலாம் நம்மளுக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த டாலரை இப்போ நோட் பண்ணுறாரு. டேயோட செயின் எடுத்துட்டேன், ஏன்டா எதுக்குடா எடுத்தேன்லாம் நம்ம டே ஃபைட் பண்ணல. செயினுக்குள்ளே பென்ட்ரைவ் இருக்கா அதை மட்டும் செக் பண்ணி எடுத்துட்டு செயின் தானே போட்டுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அசால்ட்டாக நம்ம டே நேரம் லேப்டாப்பை போய் ஓப்பன் பண்ணி அந்த பென்ட்ரைவில் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி செக் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே திருப்பி அந்த செயினை நோட் பண்ணால் அந்த செயினில் இருக்க டாலரில் ஃபேமிலி பிக்ஸ் இருக்குது. இந்த பிக்ஸை பார்த்து நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த மாதிரி ஷாக் ஆகி நேராக டேக்கிட்ட தான் வராரு. டேக்கிட்ட வந்துட்டு இந்த 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 பிக் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்டா உனக்கு கண்ணு தெரியலையா, ஃபேமிலி பிக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஹே எனக்கடா கண்ணு தெரியல, எனக்கு ரொம்ப நல்லா கண்ணு தெரியும்டா, இது என்ன மாதிரி பிக்குடா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் டே காண்டாகி ஃபேமிலி பிக்குங்கிற மறுபடியும் என்ன பிக்கு நான் கேட்குறேன், இந்த கேர்ள் யார் அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ளோட பிக்கு கரெக்டாக காட்டுனான். அந்த கேர்ள் என்னோடய ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அசால்ட்டாக சொல்லிவிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணால் என்ன சொல்கிற உன்னோட ஆன்ட்டியா, என்னடா போடா எனக்கு ஒர்க் இருக்குது, டென்ஷன் ஆக்குனீங்கன்னா செயினை கலட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி டே திட்டுறதை பார்த்துட்டு
நம்ம ஜங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே நேராக ரூமை விட்டு வெளியே வந்தா எல்லாருமே வெளியே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட மாம்கிட்டே வந்துட்டு இது என்ன மாதிரி பிக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது ஃபேமிலி பிக் ஜங்குக், டே சொன்னாமல இது நான், இது ஜிமினா மாமு, ஜிமினா டேட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு கரெக்டாக அதில் ஒரு கேர்ள் காட்டுறாங்களா, அந்த ஜங்குக் கேட்டார்ல அதே கேர்ளை கரெக்டாக காட்டி இது டேயோட டேடோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஜானானுங்கிற மாதிரி நேமையும் சொல்லிடுவாங்க. ஜானான்னு சொன்னதோடையே நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. கோவத்துலேயே அப்போ இந்த பிளேஸில் தான் ஜானா சைல்ட்லேருந்து இருந்தாங்களா அப்படிங்கிற மாரி கேட்டால், என்னடா வியடா பேசுகிற அப்படிங்கிற மாரி அவ்வளோ பேருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். பிளேயுமே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவரையுமே வித்தியாசமாக பேசுகிறானுங்கிற மாதிரி லேப்டாப்பை வச்சுட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு எதுக்கு ஆன்ட்டியை வச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, ஹேய் சொன்னதுக்கு பதில் சொல்லு, சைல்டில் ஜானா உங்கள் கூட தான் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா வளரிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமானா, நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற, ஆமாம் ஜங்குக், ஜானா எங்கள் கூட சைல்டில், அதாவது ஜானா டேயோட பேரண்ட், ஜிமினோட பேரண்ட், ஹாரியோட பேரண்ட் 3 பர்சன்ஸுமே சிஸ்டர் அண்ட் ப்ரோஸ். ஜானாவோட லைஃப்பில் ஒரு குட்டி சேடான மூமெண்ட், அதில் ஃபேமிலிக்குள்ளே ஃபைட் ஆகி ஜானா ஹவுஸ்லேருந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் எல்லோரும் வேணும்னே சொல்லி என் மாமை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கற்று வரா. இந்த மாதிரி கட்டுனோம் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால், உங்களை என் மாமா அதுக்கு தானே திங்க் பண்ணேன், என்னோட மாமா நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்துமே ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. நீங்கள்லாம் என் மாம் கூட ஃபைட் பண்ணாமல் அவங்கள ஹவுஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா என் மாம் இன்றைக்கி டெட்டாக இருக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி சிங்கிள் பர்சன்ட்டாக அனாதையாக நான் இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் எல்லோரும் மட்டும் ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, நான் மட்டும் யாரும் இல்லாமல் இருக்கிறேன். நீங்களாம் இவ்வளோ பெரிய செல்ஃபிஷாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் செம்மையை கட்டிட்டு டேயை பிடிச்ச ரூமுக்கு வெளியே சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா என்னோட மாம்னு நம்ம ஜங்கு கல்றாருல, அந்த மாதிரி அழுதான். டேக்கு ரொம்ப ஷாக் ஆனா, டே ஜங்குக்கோட பேரண்ட்ஸை பற்றி தெரியாதுடா, ஜங்குக்கு எங்கேருந்து வாரான்னு தான் நான் நோட் பண்ணேன், ஜங்குக்கோட பேரண்ட்ஸை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டே சொன்னான். இவன் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, நீ டென்ஷன் ஆகாத, ஜங்குக்கோட லைஃப்பில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட பிக் ஏதாவது கிடைக்க நான் ட்ரை பண்ணுறேனுங்கிற மாதிரி ஹாரி பிக்கு எதுவும் கிடைக்கானுங்கிற மாதிரி அதை ட்ரை பண்ண போனோம். நம்ம ஜிமினாவுமே ஜானா ஆண்டிக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, ஜானா ஆண்டி ஃபைட் பண்ணிவிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜிமினாவும் வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். டேக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஜங்குக்கு தான் பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காரு. எந்த ஹவுஸ்லேருந்து உன்னை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்களோ அதே ஹவுஸுக்கு இந்த டே என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தோம். இந்த சவுண்டு ஜங்கு கத்தி அழுற சவுண்டு எல்லாமே ஹாலில் இருக்க டேயோட மாமுக்கு நல்லாவே கேட்குது. டேயோட மாமால ஜங்கு க்ரை பண்ணுறது கேட்க கூட முடியல. நேராக அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்குமா க்ரை பண்ணி அல்லாதம்மா, மேம் கிட்ட வாடா, நான் சொல்கிற கேள்றா, நாங்கள் வேணும்னே எதுவும் பண்ணலடா, சொன்னால் கேள்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, நீங்கள் எல்லாருமே சீட்டர்ஸ், வேணும்னே என்னோடய மாமை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, உங்களால் தான் என் மாம் டெட் ஆனாங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான். இப்போ அப்படியே நம்ம டேடா என்னம்மா ஆச்சு, அவன் ஏமா அப்படி சொல்கிறான், ஆன்ட்டி மட்டும் தெரியும், ஆன்ட்டி ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதர் கண்ட்ரியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இங்கே என்ன வித்தியாசமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ டேயோட மாம் அவள் திரும்பி சொல்கிறாங்க, ஜானாவுக்கு ஜங்கு கூட டேடாக ரொம்ப பிடிச்சி லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் இது டேயோட கிராண்ட் பாவுக்கு சுத்தமாக பிடிச்சிட்டு இருக்காது. ஏன்னா ஜங்கு கூட டேடு ஒரு பூர் பர்சன்ட், அந்த மூமெண்ட்டும் அப்புறம் லவ் மேரேஜில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிராண்ட் பாவுக்கு. அந்த மூமெண்ட்டில் ஜானா கூட நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஜானாவுமே நம்ம ஜங்குக்கு மாதிரி சரியான ஒரு ரூடான பர்சன் தான். டேடுக்கிட்டேயே செம்மையாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜானாவுக்கு சப்போர்ட்டாக தான் டேயோட பேரண்ட்ஸ், ஜிமினோட பேரண்ட்ஸ், ஹாரியோட டேட் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் பட்
கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் ஜானாவோட மேரேஜ் லைஃப்பை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கோட டேடையுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கோட டேடை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மூமெண்ட்டில் ஒரு கோவத்தில் இந்த பிளேஸில் இல்லாட்டாலும் என்னால் என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும்னு பேரண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஃபைட்டாக பண்ணிவிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட் அப்படியே டேயோட மாம் டேட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவோ ஜோனாக்கிட்டையும் கிராண்ட்பாக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணோம்டா, ஆனால் 2 பேருமே ஃபைட் பண்ணுறதில்ல, ஒருத்தருக்குள்ளே விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஜோனாவும் தன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப ஹேட் ஆக்குற மூமெண்ட்டை பார்த்துக்க முடியாமல் ஹவுஸ்லேருந்து ஹஸ்பண்டோட வெளியே போயிட்டா. அப்போ ஜோனா ப்ரெக்னென்ட் ஆயிருந்தா. ஆனால் உன்னோட டேட் ஒன் டே அவளும் அவளோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, டாக்டர்கிட்ட செக்கப்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ ஜோனா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கானுங்கிற மாதிரி நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஜோனா டெத் ஆகிட்டானுங்கிறது ஜங்குக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் இந்த மாதிரி க்ரை பண்ணோம். இப்போ நைட்டு ஒரு 8 ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க்குக்கு போன பிரதர்ஸ், அதாவது ஜோனாவோட பிரதர்ஸ் அவ்வளோ பேருமே என்ட்ராகி என்ன சொல்கிற, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னோம்லாங்க, ஜங்குக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான். ஜங்குக் நடந்துக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல நமக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பர்சன்ட், நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த பர்சன்ட், நம்ம கூட இருந்த ஒரு பர்சன்ட் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னம்ல, அவன் ஜோனாவோட சன்னா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டே ஒரு டேடு ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், அந்த பிக்கில் ஜோனாவோட பிக்கை நோட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட ஃபைட் பண்ணான். நாங்கள் சொன்னதுக்கப்புறம் என் மாமா கில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னான், ஜோனா டெட் ஆகிட்டாலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டேயோட டேடு ஜிமினோட டேடு ஹேரியோட டேடுமே ரொம்ப பெயின் ஆகி, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு தானே நான் திங்க் பண்ணேன், அவள் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக தானே இருந்தா, ஆனால் ஜோனும் எப்போவோ டெட் ஆகிட்டாங்களாம், ஜங்கு கிராண்ட்மா கூட தான் இருந்திருக்கான், நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாம் டெட் ஆகிறதுக்கு ரீசனான ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வர மாட்டாங்க ஜங்குக்கு